இப்போ பட்டுப்புடலாம் கட்டியாச்சு, தலையில் பூ வச்சாச்சு, நகையெல்லாம் போட்டாச்சு, திறப்பட்டாச்சு. என் வளையல் பிடிக்க சொல்லுங்க, அதாக்கா திறப்பட்டாச்சு. வாங்க ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகலாம். இருக்காங்க. வாங்க நம்ம போய் வண்டியில உட்காரலாம். வெயில் அதிகம். மணி இப்போதான் 9 தான் ஆகுது. வெயில் பயங்கர பட்டை கழட்டுக்குது. வண்டியெல்லாம் வெளியே நிற்கிது, பாதி பேர் வெளியே போயிட்டாங்க. இப்போ நீங்களும் வாங்க, நம்ம என்கேஜ்மெண்ட் வீட்டுக்கு போகலாம். அங்கே சேலம் முறைப்படி எப்படி என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அதை பார்க்கலாம். போகணும். போகல. இது எங்கள் மாமா பாருங்க, அரசியல்வாதி. மாமனிங்க அரசியல்வாதி தானே? வாங்க வாங்க, எங்கள் அக்கா வீட்டுக்காரரு. வாங்க போகலாம். வீட்டுக்கு வரல, இங்கே வந்துச்சா நோக்கி வைக்க. என்ன பிள்ளைங்களுக்கு தண்ணிலாம் வச்சிருக்கியா? இருக்குக்கா. ஏறி ஜன்னல் சிரிப்பிச்சு உட்காந்தாச்சு. ஊரு வந்துட்டு எல்லாம் இறங்கிடலாம். இறங்கியாச்சு. இதுதான் மண்டபம். எல்லாம் வெயிலுக்கு ஒதுங்கி நிற்கிறாங்க. பயங்கர வெயில். இவ்வளோதான் ஃபங்க்ஷன். ஆனால் செப்பலெல்லாம் வெளியே கழட்டணும். நான் இக்கி பேசுறேன். எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கீங்களா?
இப்பெல்லாம் கவர் ஆகுதா? யாரும் சிரிக்க மாட்டேங்கிறீங்க. நான் மாலை மாத்தியா தட்டுல ஞாபகம் மாப்பிள்ளைக்கு அப்பா மட்டும்தான் சிரிக்காரு, மாப்பிள்ளைக்கு அம்மா சிரிக்கவே மாட்டுக்கா. அப்படி அந்த அப்பா அம்மாவை இந்த ஆளை எங்க பார்த்தாலும் பிடிச்சி அடிச்சு துவைச்சிருங்க, அப்பதான் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபைனல் நிச்சயம் முடிஞ்சது. இப்போ பொண்ணும் மாப்பிள்ளையும் கேக் கட் பண்ண போறாங்க. சேலத்துல இப்படிதான் என்கேஜ்மெண்ட் பண்ணுவாங்களாம். இன்னும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இது வந்து அவசரத்துக்கு ஒப்பனே ஆகாது. சேலத்துல வந்து இப்படிதான் எங்கேஜ்மெண்ட் ஆகுமா? சரிங்களா? மாப்பிள்ளைக்கு திருநெல்வேலி, பொண்ணுக்கு சேலம். இருந்தாலும் மாப்பிள்ளையும் பல வருஷமா சேலத்துலலாம் வசிக்கிறாரு. எங்க குழந்தை திருநெல்வேலி, குழந்தை ஒய்ஃப் வந்து சேலம். அதனால இப்போ இனி இதே நிறைவடைச்சது. என்கேஜ்மெண்ட் வாங்க சாப்பிடலாம். எப்படி இருந்தது? என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணேன். எப்படி பாருங்க. சாரி நல்லா இருக்கா? இந்த சாரி வந்து நான் என் மூத்த மகன் கல்யாணத்துக்கு எனக்கு எடுத்த சாரி. 9 வருஷத்துக்கு நான் கட்டின சாரி. 9 வருஷம் வந்து இன்னைக்கு தான் கட்டியிருக்கேன். கிடையாது, கட்டுறதுக்கு டைமே கிடைக்குதா? இன்னைக்கு கட்டியிருக்கேன். சொல்லுங்க வாங்க இப்போ எல்லாம் சாப்பிட போகலாம். முன்ன சாப்பாடு பார்க்கலாம். இதெல்லாம் வந்துட்டு தண்ணி வந்துட்டு லட்டு வடை கொஞ்சோண்டு அங்கே கூட உட்காந்து சாப்பிடுங்கக்கா. அப்போ வேலையை பாருங்க. லட்டு வடை நல்ல விஷயத்துக்கு லட்டு தான் எடுக்கணும். பொறுமையா பார்த்ததுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். லட்டு எடுங்க, நாங்கள் லட்டு எடுங்க. வடையை டேஸ்ட் பண்ணலாம். ஒரு வடை, ஒரு வாய் லட்டு, ஒரு வாய் வடை. அனைவரும் சாப்பிடணும். நிறைய பயிர் யூஸ் பண்ணுறாங்க. கொண்டக்கடலை, தட்டைப்பயிறு, நிறைய காய் போட்டிருக்காங்க. டிஃப்ரெண்டான ஒரு குழம்பு, மாங்காய், பொரியல், அப்புறம் ஊறுகாய் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு கொண்டாந்து தராங்க. அதனால பரவாயில்ல, சாப்பிட்டுலாம். 2 தடவை வாங்கி சாப்பாடு சாப்பிட்டாச்சு. பாயசம் வந்து கப்பில் கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு இலையில ஊற்றி அள்ளி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் சரி இருக்கும். வாங்க பாயசம் சாப்பிடலாம்.